எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக பயத்தில் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்து முன்னணியின் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை தவறாக சித்தரித்து வெளியிட்ட வீடியோ குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சுயநலமாக அதிமுக மீது பொய் பரப்பை கொண்டிருப்பதாகவும், பாஜகவோடு வெறும் கூட்டணிதான் என்றும் கொள்கையில் ஒருபோதும் சமரசம் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். அதாவது RS பாரதி இதையும் இந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்காரு, அண்ணாவின் மாநாட்டில் பேசியிருக்காரு. RS பாரதி அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்போ பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார். எங்களுடைய பொதுச்செயலாளர் மேலே அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு பொதுச்செயலாளருக்கு பெரிய செல்வாக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி வருவான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல இந்த இதை பொறுத்தவங்க பதில் சொல்லிட்டேன். இது முழுமையா அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம். இதெல்லாம் RS பாரதி இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்துட்டு இதை பத்தி பேசணும், விட்டுருங்க. அதே போல அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க அங்க போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க. அங்க போகும்போது பேரறிஞர் அண்ணாவை பத்தியோ பெரியாரை பத்தி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்க இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அது மாநாடு. அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் நீங்க பாத்துக்க, RS பாரதி 1999 பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்ப தெரியாதா? சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்தாங்க, அப்ப தெரியாது பிஜேபி பத்தி. அதே போல 2001 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் தெரியாது. அதை பத்தி பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார், எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். முதல்ல தெரியும், சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா? ஆமா, அந்த டைம்ல உங்களுக்கு அதிமுக சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க? கூட்டணி இருந்தாலும் அப்படிதான் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்தான ஓட்டு போட்டாங்க. தீர்மானம் வரும்பொழுது வக்போர்டு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால கொள்கை வேறு கூட்டணி வேறு. அதே போல இவங்க சுயநலமா எப்படி வேணாலும் இன்னைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் டெய்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அதே போல எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடம் தோல்வி அடைந்து விட்டது. ஆகவே இன்னைக்கு என்ன வேணாலும் பேசி திசை திருப்ப பார்க்குறாங்க. இப்ப நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி திசை திருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான மாநாடு, எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு. கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சரா வந்துருவாரு அப்படிங்கிற பயத்துல இப்படி எல்லாம் பல விதத்துல கிளை போடுறாங்க. திமுக போல RS பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில இன்றைக்கு மக்களிடம் நற்பெயரை பெற்றிருக்கார். 4 ஆண்டுகள் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார். மக்கள் அதைத்தான் பேசுறாங்க. இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில எந்த திட்டம் வரல, இன்னைக்கு எதுவுமே நடக்கல. இன்னைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட RS பாரதிக்கும் சரி, அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக தான் பாக்குறாங்க. ஆகவே கண்டிப்பா இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. எப்ப தேர்தல் இருந்தாலும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார். ஆகவே RS பாரதி அவர்கள் 99 பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க, தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க. முரசொலி மாறன் எதுவரையில் அமைச்சராக இருந்தாலும் தெரியும். அதே போல 2001 எது கூட்டணியில் இருந்தீங்க, நீங்க இருந்தா கூட்டணியில் இருந்தா அப்ப எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாத்திக்குவாங்க. நாங்க தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம். ஆனால் என் கொள்கையிலிருந்து என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. எடப்பாடியார் அது தெளிவாக தான் இருக்கார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.